காய்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்க ஊர் கூமாப்பட்டி. அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து காளிப்பட்டி ப்ரோ, மேச்சேரியில் இருக்கிற காளிப்பட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தீங்கன்னா சும்மா பச்சை பசேர்னு சூப்பராக சர்பத்தாட்டம் இருக்கும், அப்படியே குளிக்கலாம். நம்ம தோட்டத்தில் ராமு சோமுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு வாங்கி வச்சுருக்கேன். இவனுங்க நம்ம காட்டில் இருந்தானுங்க அப்படின்னா ஒரு பூச்சி புழு கூட விட மாட்டானுங்களாம், எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்ருவானுங்களாமா. அப்படியே நம்ம ராக்கி பைக்கும் சிலுக்குக்கும் சிக்கன் வாங்கிட்டு இருந்தேன். சிக்கனை வாட்டி உரிக்காட்டிட்டு இருக்கும்போது ராக்கி பை வந்து அசாமி எட்டி பார்த்துட்டு இருந்தான். ராக்கி பை அடிக்கடி சிக்கன் சாப்பிட்றல சிக்கனை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் பொழுது ஓடியே போயிடுச்சு. ராக்கி பை சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஜிலேபி மீன் வாங்கி விட்டுருந்தேன். அதே என்னடா ப்ரீட் ஆகி குஞ்சுகளை பிரித்து வச்சிருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க கினி கோழிகளை வந்து தோட்டத்தில் வளர்க்குறது கஷ்டம், விட்டிங்கன்னா ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கூண்டில் பிடிச்சி வச்சு அதுக்கு சுவையான உணவு கொடுக்கலான்னு மீல் வம்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். மீல் வம்சம் கொடுத்தோடனே வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிது. அப்படியே அரிசி கம்முன்னு போடாமல் சப்புன்னு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கோழி தீவனமும் வாங்கி போட ஆரம்பித்தேன். கோழி தீவனமும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிது. அப்படியே மிச்சக்கிற மீல் வாம்ஸ்லாம் எதுக்காவது ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட பெருஞ்சாதி சேவல் ஒரு 3 இருந்துச்சு. அது வந்து பட்டறை விட்டு வெளியே வர மாட்டேருந்துச்சு. மீல் வாம்ஸை காமிச்சோன்னே சண்டை போட்டுட்டு சாப்பிடுதுங்க. என்ன இது?